அறிவும் மனிதர்க்கு அழகு என்று முழங்கிய அறிவாசான் பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி என்ற கருத்தியல் விழுமியங்களை தமிழர்களுக்கு அளித்த மகத்தான சிந்தனையாளர். சாதி ஒழிப்பும் ஆணாதிக்க எதிர்ப்பும் தன் பணிகளாக தொடர்ந்தவர். தமிழர்களின் சூத்திர இழிவு நீங்க மூத்திர சக்தியுடன் தன் வாழ்நாள் இறுதி வரை உழைத்த மகத்தான தலைவர் பெரியார். டெஸ்ட் டியூப் பேபி முதல் செல்போன் வரை எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் என்று 1940களிலேயே கணித்து சொன்ன தொலைநோக்கு சிந்தனையாளர். அமெரிக்கா எங்க இருக்கு, நாம் எங்க இருக்கிறோம்? 10,000 மைலுக்கு மேல சொல்றோம் அமெரிக்கா. நம்பரை போட்டு கூப்பிட்டா ஏன்னு கேட்கிறான். 10,000 மைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏனுங்கிறோம். அவன் வாய் மூடுறதுக்கு முன்ன அந்த சத்தம் நமக்கு வருது. சந்திர மண்டலம் எங்கடா இருக்குன்னா 5 நாள்ல போய் சேரலாம்ங்கிறோம். அவன் 2 மண்டலம் என்ன, இதை விட்டு அதுக்கு மேல ஒரு லோகம், அதுக்கு மேல ஒரு லோகம், மேல 7, கீழே 7, அதுக்கு மேல நரக லோகம், லோகம். எவ்வளவு மடையினா இருந்திருக்கு வேணும். இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்கள் சாதி பெயரை சுமந்து கொண்டிருக்க தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பட்டத்தை கத்திரித்து குப்பை தொட்டியில் எறிந்த கருப்பு கத்திரிக்கோள் பெரியார். கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும், கருவறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பிய உரிமை முழக்கம். வாசப்படிக்கிட்டு போய் கட்டு நின்றுக்கிறோன்னு உணர் பிடிச்ச உட்கார வச்சு ஆடி வச்சு அப்படி ஏண்டா மழையா இங்க நிக்கிறேன். அங்க போனா என்னடா நான் தூங்குறேன். சாமி தொட்டா தூச்சா போகும், உள்ள போனா தோஷம். என்னடா மழையா, நீ அடிச்சு வச்ச கல்லு, நீ சூழகம் போட்டு விட்டு நீ தொட்டா திருச்சாவது வெளியே நின்று கும்பிடுறேன்னா. யார் என்ன சொன்னாலும் உன் பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தி என்று அறிவு வெளிச்சம் பாய்ச்சிய அணையாத சூரியன் பெரியார். சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், தன் துணையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று 1 நூற்றாண்டுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் பெரியார். ஆண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ அத்தனையும் பெண்களுக்கும் வேண்டும் என்று உரிமையின் பரப்பை வரையறுத்த சிந்தனையாளர். நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றம் அடைய வேண்டும். பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு உறுப்பு உரிமை கொண்டவர்கள். ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும், ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும். 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும். தந்தை பெரிய அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரை பெரியாரின் சிந்தனைகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதை, திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம், பெண்களுக்கான சொத்துரிமை, அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் சட்ட, மருத்துவ குணங்கள், அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் என்று பட்டியலிட்டால் அது பெரியாரின் தாடியைப் போலவே நீளமான. தந்தை பெரியாரின் கனவுகளை மேலும் நனவாக்க ஆக்ஸ்போர்டு வரை பெரியாரை கொண்டு சென்று உலகமயமாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசை மீண்டும் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறுதியேற்போம். தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம். சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், மத வேறுபாடுகள் உதறி தள்ளுவோம். பெண்களை சமநிலையில் மதிப்போம். தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எனவே தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம். மானமும் அறிவும். ஆதி மனிதன் குகைகள்ல வாழ்ந்து வேட்டையாடி பாறைகள்ல வரைஞ்சு கிறுக்கி தன்னோட உணர்வுகளை பேசிட்டு இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. உலகத்திலேயே முதன்முறையா இந்த ஊர்ல மொழின்னு ஒண்ணு உருவாச்சு. அதை தொடர்ந்து கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், அறிவியல், விவசாயம், வியாபாரம், வீரம்னு இந்த உலகத்துக்கே முன்னோடியா அந்த ஊரும் ஊர் மக்களும் இருந்தாங்க. அந்த தொன்மையான, திமிரான, தரமான மொழிக்கு பேர் தமிழ். தமிழ் தமிழ் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பல சகோதர மொழிகளும் மொழிக்காரங்களும் உருவானாங்க. வெப்ப பூமியான இந்த ஊர்ல இருந்த மக்களுடைய தோல் நிறம் கருப்பா இருந்துச்சு. 3 பக்கமும் திரைக்கடலால சூழப்பட்டிருந்த இந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் திராவிடர்கள்னு சொன்னாங்க. ஆமா, திராவிடர்கள்.
கெத்தா மாசா திமிரா அந்த ஊர்ல வாழ்ந்த எல்லாரையும் இந்த உலகம் திராவிடர்கள்னு தான் சொல்லுச்சு. அந்த ஊராண்ட குல தலைவர்களும் குறுநில மன்னர்களும் பேரரசர்களும் அந்த ஊருக்கான பாதுகாப்பா ஒரு பெரிய அரணை அமைச்சாங்க. அதுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல பலரால பல ஆபத்துகள் ஏற்பட்டாலும் கூட அது மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. திராவிடர்கள் நிறைஞ்சு வாழ்ற அந்த ஊருக்கு பல எதிரிகள் இருந்தாலும் பல காலமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க மிக முக்கியமான எதிரிகள் ஆரியர்கள் தான். குறிப்பா சற்றே வெள்ளைத்தோல் கொண்ட பார்ப்பனிய ஆரியம் இந்த அரணை முட்டி மோதி உடைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்திய சுதந்திர காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆரியம் இந்த ஊரோட சிவரை முழுசா இடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ கையில ஒரு சின்ன தடியோட செம்ம தைரியமா சொவரு மேல ஏறி நின்று சண்டை செஞ்சாரு அந்த கிழவர். ஒண்ணுமில்லா கிழவன் நம்மள என்ன பண்ணிடுவான்னு தான் முதல்ல அந்த கூட்டம் நினைச்சது. ஆனா அந்த கூட்டத்தை குமரி எடுத்து ஓட ஓட விரட்டி தள்ளினார் அந்த பெரியார். தீண்டாமதான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான், சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான். அப்போ தீண்டாம எங்க போச்சு, ஏமாத்துறான். பல காலமாகவே இந்த செவருக்குள்ள அங்கங்க ஓட்டையை போட்டு இந்த ஆரிய கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஓட்டைக்குள்ள ஊடுருவது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள இருக்க சிறுசுங்க வேலைக்காகாத வெங்காயங்களை எல்லாம் அவங்க கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு சும்மா வம்பிழுத்து மூக்கோடையறதையே பொழப்பா வச்சிருக்கு. சரி, அந்த கிழவனை போட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சாங்க. கிழவன் கிட்ட நெருங்கவே முடியல. சரி, கிழவன் தானா போய் சேர்ந்துட்டா எல்லாம் போயிடும்னு நம்பிக்கையா காத்திருந்தானுங்க. ஆனா அதுக்குள்ள கிழவன் வளர்த்த மூத்தவரு, அதான் நமக்கெல்லாம் அண்ணா வந்தாரு. அண்ணாவா? என்ன பண்ணிடுவாரு பாத்துடுவோன்னு இல்லாத மீசைய முறுக்குச்சு அந்த கூட்டம். என்னவா என்னவெல்லாம் பண்றேன் பாருடான்னு பின்னி பெடல் எடுத்தாரு அண்ணா. அண்ணாவோட ஆட்டோ கொஞ்ச காலம் தான். ஆனா இன்னி வரைக்கும் அவர் கட்டின சோகத்துல முட்டிக்கிட்டே இருக்கானுங்க அந்த ஆரிய எதிரிங்க. பல மண்டைகள் உடஞ்சாலும் செவுத்துல சின்ன கீரல் கூட விழல. கிழவனும் போயாச்சு, அண்ணாவும் போயாச்சு. இனி எவன்டான்னு செவுரை உடைக்க அந்த கூட்டம் வரும்போது செவுரு மேல கூலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தாரு அண்ணாவோட தம்பி தங்க கம்பி கலைஞர். அன்பு உடன்பிறப்புகளே, ஊருக்கு வெளியே செவுரை உடைக்க ஒரு கூட்டம், ஊருக்குள்ளேயே செவுரை உடைக்க சிறு கூட்டம்னு இருந்தாலும் சும்மா சுத்தி சுத்தி அடிச்சாரு தலைவர் கலைஞர். பெரியார் கிட்ட படிச்ச சமூக பாடம், அண்ணா கிட்ட கத்துக்கிட்ட அரசியல் வித்தன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து இறங்கி செஞ்சார். சில புதுவித ஆரிய எதிரிகளையும் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது கலைஞருக்கு. எவனா இருந்தாலும் வாங்கடான்னு இன்னும் ஒவ்வொரு பாலையும் பவுண்டரிக்கு தெரிக்க விட்டாரு. ஆரிய கூட்டத்தை எதிர்த்து சண்டை செய்யறது ஒரு பக்கம், தன்னுடைய ஊர்ல வாழ்ற மக்களுக்கான வளர்ச்சியை செய்யறது ஒரு பக்கம்னு ரெண்டுத்தையும் விடாம இழுத்து புடிச்சு செஞ்சாங்க இந்த மூணு தலைவர்களும். சமூக நீதி, சம வாய்ப்பு, சுயமரியாதை, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்ப வளர்ச்சின்னு மக்கள் நலன் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நிகழ்த்தி வரலாறு படைச்சிருக்காங்க இந்த தலைவருங்க. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் அசந்த நேரத்துல திருட்டுத்தனமா செவுர்ல வந்து அங்கங்க காவி பெயிண்ட் அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் சமீபமா ஊருக்குள்ள இருக்க சில உதவாக்கரைங்க டயரை நக்கி படைக்கிற அடிமுட்டால் அடிமைகளை எல்லாம் வச்சு இந்த தடவையாவது செவுரு இடிச்சிடலான்னு பாக்குறானுங்க. ஆனா அவனுங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. பெரியார் இல்ல நினைச்சா அண்ணா வந்தாரு, அண்ணா இல்ல நினைச்சா கலைஞர் வந்தாரு, இன்னைக்கு கலைஞர் இல்ல நினைச்சு செவுரு இடிக்க வர்றானுங்க. அவனுங்களுக்கு தெரியல, பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகிய தலைவர்களுக்கான மொத்த தளபதியா நம்ம தலைவர் இருக்காரு. ஜகயுகம் ஆடவா நிலைவா முதல்வா திராவிட புதல்வா. இனமானத்தை அடகு வச்சு அடிமைகள் போட்ட ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழ்நாட்டை 100 வருஷம் பின்னாடி கொண்டு போச்சு. அத்தனையையும் சரி செஞ்சு இன்னைக்கு மீண்டும் சமூக நீதி பாதையில தமிழ்நாட்டை முன்னோக்கி நடபோட வைக்கிற திராவிட மாடல் திட்டங்களுடைய நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை திராவிட பெருஞ்சுவருக்கு அந்த பக்கம் எதிரிகளை தடுத்து நிறுத்தி இருக்கு. போர் இன்னும் முடியல. இயக்கம் தடுப்பு சுவரா ஒரு பக்கம் நிக்க, இளைஞர் கூட்டம் தீப்பொறியா கிளம்பி இனப்பகையை முடிக்க வேண்டிய நேரம் இது. இது எங்க ஊரு. எங்க ஊருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, 10,000 நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ என்னைக்கா இருந்தாலும் செவருக்கு அந்த பக்கம் தான். இன்னைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் உன்னால எங்க செவருல இருந்து ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது. ஏன்னா செவரை காத்து நிக்கிறது யாருன்னு தெரியும்ல. திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரமோ 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி
மூன்றெழுத்து. அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதிமிகு அண்ணா மூன்றெழுத்து என்று கலைஞர் கவிதை பாடினாரே, அந்த அண்ணா எனும் மூன்றெழுத்துதான் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியலின் திசையை தீர்மானிக்கிறது. 1909 செப்டம்பர் 15 காஞ்சியிலே பிறந்த ஒரு சிறு நெருப்பு பொறிதான் பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வானில் உச்சியில் ஒளி வீசிய உதயசூரியன் ஆனது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்த அண்ணாவுக்கு அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது. ஆரியர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதார் உரிமைக்காக போராடிய நீதி கட்சியின் ஆதரவாளர் ஆனார் அண்ணா. 1935 ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்தை இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதலாக சந்தித்தார் அண்ணா. அதன் பின் அவர் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர், அவர்தான் பெரியார். பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக பணிபுரிந்து பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் பரப்பச் செய்தார். முகத்தில் அறையும் உண்மைகளை யதார்த்தமாக எடுத்துரைப்பது பெரியாரின் மேடை பேச்சு என்றால், அழகு தமிழில் அழுத்தமான கருத்துக்களை முன்வைப்பது அண்ணாவின் மேடை பேச்சு. அவரின் பேச்சால் பாமரர்களும் பண்டிதர்களும் ஒரு சேர ஈர்க்கப்பட்டனர். இவரே எங்கள் அண்ணா என்று இளைஞர்கள் அவர் பின்னால் அணி திரண்டனர். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாமையா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற முதல் மொழி போரில் அண்ணாவுக்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அண்ணாவின் பேச்சும் எழுத்தும் தமிழுணர்வை தட்டி எழுப்பியது. ஆரியத்துக்கு எதிராக பெரியார் விடுத்த அறைகூவலை அறிவார்ந்த படைப்புகளாக மாற்றினார் அண்ணா. வெறும் அரசியல் தளத்தில் மட்டுமல்லாமல் கலை இலக்கியத்திலும் புரட்சி நடத்தி பண்பாட்டு தலங்களில் பாய்ச்சல் நிகழ்த்தினார் அண்ணா. ராவணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கேள்வி கேட்கும் பொருட்டு கம்பரையும் நீதி தேவனையும் கூண்டில் எழுப்பி விரிவாக விசாரணை செய்த நீதிதேவன் மயக்கம், வருணாசிரமம் எனும் சமூக அநீதியின் முகத்தை கிழித்த சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் போன்ற நாடகங்கள், எண்ணற்ற சிறுகதைகள், நாவல்கள் மூலம் அரசியல் இலக்கியம் படைத்தார் அண்ணா. கம்ப ராமாயணமும் பெரிய புராணமும் திராவிடர்களை இழிவு செய்கிறது என்ற அண்ணாவின் கருத்தை மறுத்து விவாதிக்க வந்த ரா.பி. சேதுப்பிள்ளை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்ற 2 தமிழறிஞர்களும் விவாதத்தில் தோற்றனர். அந்த விவாதத்தில் அண்ணா ஆற்றிய உரை தீ பரவட்டும் என்று சிறு நூலாகி பகுத்தறிவு தீ பற்றி பரவியது. திரைத்துறையிலும் கால் வைத்த அண்ணா சமூக நீதி சாதனை படைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.